My dear students, this is RSR Max. This is an important question. Assertion and reason type questions. Assertion A, reason R. இதுட்டு இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். 4 மார்க் கொஸ்டின். 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இந்த 10th CBSE சிலபஸில் வந்து எல்லா அசர்ஷன் ரீசன் டைப் கொஸ்டின்லையுமே இந்த மாதிரி 4 ஆன்சர் இருக்கும். இது ஸ்டாண்டர்டாக இருக்கும். அசர்ஷனுக்கு சிம்பிள் வந்து ஏ, ரீசனுக்கு வந்து ஆர். இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும், அங்கே ஒரு ரீசன் கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சில கொஸ்டின் வந்து போத் ஏ, இந்த அசர்ஷனும் ரீசனும் கரெக்டாக இருக்கும். இந்த ரீசன் வந்து இதுக்கு சூட்டபுளாக இருக்கும். அதான் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த அசர்ஷன். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அதுக்கு ஒரு ரீசனாக கொடுத்துருப்பாங்க. சில கொஸ்டினில் ரெண்டுமே ரைட்டாக இருக்கும். அண்ட் இந்த ரெண்டாவது ரீசன் வந்து இதுக்கு பொருந்துற மாதிரி கரெக்டாக இருக்கும், சூட்டபுளாக இருக்கும். அதனால வந்து ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த அசர்ஷன் ஏ. இந்த ரீசன் வந்து இந்த அசர்ஷனுக்கு கரெக்டாக உள்ளது. அது வந்து ஃபஸ்ட் ஆன்சர். நீங்கள் போடுற கணக்கில் இது ரெண்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆப்ஷன் 1 டிக் பண்ணணும். ரெண்டாவது, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. சில கணக்கில் வந்து ரெண்டுமே ட்ரூவாக இருக்கும், அசர்ஷன் ஓகே, ரீசன் ஓகே. ஆனால் இந்த ரீசனுங்கிறது வந்து இதுக்குள்ள ரீசனாக இருக்காது, வேறு ஏதாவது சம்மந்தத்திங்காக இருக்கும். அப்போ வந்து ரெண்டும் ட்ரூ, பட் இந்த ஆறுங்கிறது இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. இதுக்கு உள்ள ரீசன் கிடையாது. அப்படி ஒரு டைப். இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆன்சரில் இந்த டே டிக் பண்ணணும். மூணாவது டைப் கொடுத்த ரெண்டில் வந்து ஏ மட்டும் ட்ரூ, இந்த ஆர் வந்து ஃபால்ஸ், அப்படி இருக்கலாம். மூணாவது டைப். நாலாவது வந்து இந்த அசர்ஷன் ஏ ஃபால்ஸாக இருக்கலாம், ரீசன் ஆர் ட்ரூவாக இருக்கலாம். இந்த 4 டைப் ஆன்சர் தான். எல்லா அசர்ஷன் ரீசன் டைப் கொஷின்லேயுமே இந்த 4 ஆப்ஷன் இருக்கும். நம்ம கணக்கு வந்து கணக்கு இதுதான் ஃபஸ்ட்டு சம். இந்த அசர்ஷன் சொல்கிறது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ரீசன்கிறது அதுக்குள்ளே இது ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு இது ரெண்டில் இது டேலி ஆகுதா, இல்லை ரெண்டாவது டைப் வருதா, இல்லை தேர்டாக ஃபோர்த்தாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் கொஸ்டின், 6,5 இஸ் சொல்யூஷன் ஆஃப் தி ஈக்குவேஷன். இது மாதிரி ஒரு பேர் கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு வெரிஃபை வெதர் இட் இஸ் சொல்யூஷன் ஆஃப் தி ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷனாக இதா அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா அந்த ஈக்குவேஷனில் XYக்கு பதிலாக இந்த நம்பரை போட்டோம்னா என்ன வேல்யூ வரணும், 11 வரணும். அப்படி வந்துட்டுனா இந்த 6,5 இஸ் ஏ சொல்யூஷன் ஆஃப் தி ஈக்குவேஷன். அப்படி வரல அப்படின்னா 6,5 இஸ் நாட் ஏ சொல்யூஷன் ஆஃப் தி ஈக்குவேஷன். சொல்யூஷன் ஆஃப் தி ஈக்குவேஷன் அப்படின்னாலும் whether the point satisfies the equation, this point satisfies the equation அப்படின்னாலும் 6,5 is a solution of the equation என்ன ஒரே மீனிங் தான். 6,5 XYக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எக்ஸுக்கு பதிலாக 6, ஒய்க்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணால் 11 வரணும். அப்படி வந்துட்டுனா இந்த அசர்ஷன் ட்ரூ. நீங்கள் சப்போஸ் டேலி ஆகணும்னு வச்சுங்க, அப்போ நாட் ட்ரூ. அப்புறம் வந்து ரெண்டாவது பாருங்க, பேர் ஆஃப் வேல்யூஸ். இது மாதிரி ஒரு பேர் ஆஃப் வேல்யூஸ், இந்த மாதிரி நம்பர் ஃபஸ்ட்டு வேல்யூ எப்போதுமே எக்ஸில் உள்ளது தான். அது நமக்கு எப்போதும் தெரியும். கிராஃபில் குறிக்கும் போதே ஃபஸ்ட் வேல்யூ எக்ஸ், ரெண்டாவது வேல்யூ ஒய். பேர் ஆஃப் வேல்யூஸ், ஃபஸ்ட் நம்பர் ஃபார் எக்ஸ், செகண்ட் நம்பர் ஃபார் ஒய், விச் சாட்டிஸ்ஃபைஸ் தி லீனியர் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் ஏ சொல்யூஷன் ஆஃப் தி லீனியர் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன சொல்லணுமோ அதை அப்படியே வேர்ட்ஸில் கொடுத்துக்கலாம். ஒரு பேர் ஆஃப் வேல்யூஸ் ப்ராக்கெட்டில் வந்து 2 நம்பர் உள்ள ஒரு பேர், அதில் ஃபஸ்ட் நம்பர் வந்து எக்ஸை குறிக்குது, ரெண்டாவது நம்பர் ஒய்யை குறிக்குது. அந்த நம்பர் வந்து அந்த பேர் வந்து அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா என்ன மீனிங்னா, எக்ஸுக்கு பதிலாக அந்த ஃபஸ்ட் நம்பரையும் ஒய்க்கு பதிலாக அந்த ரெண்டாவது நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அந்த ஈக்குவேஷன் டேலி ஆகணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த பேருக்கு பேர் என்னென்னா சொல்யூஷன் பேர். இந்த கணக்கில் தான் அப்படி கொடுத்துருவாங்க. பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதர் 6,5 is a solution of, that means 6,5 gives, இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 × 6 minus 2 × ஒய்க்கு பதிலாக 5. இது என்ன வேல்யூ வரும்னு பாருங்க. 3 × 6 are 18 minus 2 5 are 10. 18 minus 10 வந்து 8 வருது. ஆனால் அங்கே என்ன வருது, 11 வருது. therefore this is not equal to 11. அப்போ இந்த 6,5 is a solution of the equation அப்படிங்கிறது வந்து ஃபால்ஸ், இட்ஸ் நாட் ட்ரூ. அப்போ வந்து A is not true. therefore இதில் என்ன மீனிங்னா A, the assertion A is not true. நான் சொல்லியிருக்கிறது வந்து 6,5 சொல்யூஷன் சொல்லியிருக்கான். அப்படின்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 11 வரணும். ஆனால் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 8 வருது, 11 வரல. இப்போ therefore இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள A அது வந்து ஃபால்ஸ், இட் இஸ் நாட் ட்ரூ. அது ப்ராக்கெட்டில் ஃபால்ஸ் போட்டுருங்க. 1. செகண்ட், இது வந்து ஒரு தியரி மாதிரி, இது கரெக்டாக தான் இருக்குது. ஒரு பேர் ஆஃப் வேல்யூஸ் ஃபஸ்ட் நம்பர் எக்ஸ் குறிக்கிறது, ரெண்டாவது ஒய்யில் குறிக்கிறது. அது ஈக்குவேஷனில் போட்டால் டேலி ஆகுது. அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் அந்த பேருக்கு வந்து என்ன பேர், சொல்யூஷன் பேர். இதே இந்த கொஸ்டினில் வந்து இப்போ 6,5 நம்ம போட்டு 8க்கு பேர் 11 வந்துச்சு வச்சுங்களேன். அப்போ therefore 6,5 ஈஸியாக சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லலாம். therefore ஃபஸ்ட்டில் வந்து A இஸ் ஃபால்ஸ்,
But this is a correct explanation. Therefore, but R is true. R is true. This is formula மாதிரி theory okay கரெக்டாக இருக்கு. Therefore, A is true. I mean, A is false. R is true. A false. R is true. பாருங்க A false. R is true. Fourth choice. இப்போ நம்மளுடைய இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து fourth option. இந்த எல்லா கொஸ்டின்லையுமே எல்லா அசர்ஷன் ரீசன் டைப் கொஸ்டின்லையுமே இந்த 4 லைன் இருந்துருக்கும். இது மாறவே மாறாது. நம்ம இந்த ரெண்டையுமே கொடுத்த கொஸ்டின் உள்ள ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு ரெண்டும் டேலி ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எந்த சாய்ஸ் வந்துட்டு நமக்கு டேலி ஆகுதுன்னு பார்த்து ஆன்சர் எழுதணும். திஸ் இஸ் சிம்பிள் எக்ஸாம்பிள். ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் செப்பரேட்லி. We will have the next example soon. Subscribe RSR Max, like and share. Thank you.